உட்காரும்போது, அவர் சமூகத்தில் உட்காரும்போது, அவர் கொடுக்குற வார்த்தை இருக்குதுல்ல, அது வந்து அளவே இல்லை அந்த சந்தோஷத்தில். அப்படி ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு ஃபீலிங்கோடு உட்காந்து என்கிட்ட பேசுன்னு உட்காந்தும்போது லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் ஒவ்வொன்றுத்தையும் அழகாக படிச்சுட்டே வரும்போது ஒரு அம்மாவை பற்றி சொல்கிறாங்க. 18 வருடமாய் நிமிர முடியாத கூனி. அந்த அம்மா வந்து நல்லவங்க, ஆபிரகாமுடைய குமாரத்தி. ஸோ சீஸ் ஒண்டர்ஃபுல், வெரி குட் பர்சன். ஸோ அந்த அம்மா நல்ல மகள். பட் ஆனால் பலவீனப்படுத்துகிற பிசாசின் ஆவி அந்த அம்மா பலவீனப்படுத்துனதுனால 18 வருஷமாக நிமிரவே முடியல. நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத ஒரு பலவீனத்தில் கூனியாக இருந்தாங்க, நிமிர முடியாத கூனியாக இருந்தாங்க. ஏசப்பா அந்த அம்மாவை பார்த்துட்டு, ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நிறைய அற்புதம் பண்ணியிருக்கார் ஏசப்பா. சில பேருக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, நீ ரட்சிக்கப்பட்டா, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, நீ இப்போ பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த அம்மாவுக்கு நான் சொல்கிறேன்னா, உன் பலவீனத்திலேருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாய், நீ போகலாம் அப்படின்றார். ஸோ அந்த பலவீனத்தை பிசாசு பலவீனப்படுத்தி வச்சதுனால அந்த பலவீனத்துலேருந்து அந்த மக்களை ஆண்டவர் மீட்டெடுத்து சூப்பராக சொல்ல, உன் பலவீனத்துலேருந்து நீ மீட்டெடுக்கப்பட்டாய். ஸோ இந்த சாப்டர்லாம் படிச்சுட்டே வரும்போது ஆண்டவர் வந்து ஓய்வு நாள் அற்புதம் பண்ணுறார். ஸோ 7ஆவது நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த நாளில் அற்புதம் பண்ண ஆண்டவர் வந்து சாவடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில கூட்டம், அவர் குற்றப்பட்டு ஒரு கூட்டம் அவரோட கூட இருக்கிறாங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டான கூட்டத்தில் ஒரு பர்சன் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்களும் ரொம்ப பண்ணுறீங்க, ஜனங்களை இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவரை குற்றப்படுத்தலாம், இல்லை அவரை குறை சொல்லலாம், இல்லை அவர் சாகடிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு திட்டம் போடும்போது அப்போ ஒருத்தர் சொல்கிறார், பரிசேயை சொல்கிறாரு, உன்னை வந்து யார், ஏரோது உன்னை வந்து கொலை செய்ய தேடிட்டுருக்குறாங்க, அதில் இந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ஃப்ரீயாக அந்த இடத்த வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். இந்த உலகத்தில் எந்த ஒரு தைரியசாலி சொல்லியிருக்க மாட்டாங்க, பட் வானத்தையும் பூமி படித்த சர்வ லோகாதிபதி சொல்லியிருப்பார்,